சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். திரையுலகில் 51 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனை கேக் வெட்டி கொண்டாடியிருக்கிறார். திரையுலகில் பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் திரைத்துறையின் உச்ச விருதான தாதா சாஹேப் பால்கே விருதுகளை பெற்றவர் ரஜினிகாந்த். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் வர்ணா. திரையுலகில் தனது 51வது ஆண்டை நிறைவு செய்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கடந்த 1975ஆம் ஆண்டு கே பாலச்சந்தருக்கு திரைவெளியான அபூர்வ ராகம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமானார். ஆரம்ப காலத்தில் பெங்களூரில் பேருந்து நடத்துனராக இருந்த ரஜினிகாந்த் அதனைத் தொடர்ந்து பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகம் திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமாகி இந்த தற்பொழுது தனது நடிப்பு பயணத்தை 51 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறார். சாதாரண பேருந்து நடத்துனராக இருந்து தமிழ் திரையுலகில் ஒரு நடிகராக யாருடைய பின்புலமும் இல்லாமல் நடிகர் அறிமுகமாகி தனக்கென தனி ஸ்டைல், தனக்கென தனி நடிப்பு, காமெடி, மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாத்தை உருவாக்கி பல்வேறு திரைப்படங்கள் நடித்து தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது தமிழ் திரையுலகில் 51 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன படங்களில் வில்லனாக நடித்து தன்னுடைய தன்னுடைய நடிப்பை மெருகேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து பாட்சா, படையப்பா, அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு படங்கள் நடித்து பைரவி திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக அறியப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அசோக் மாரிமுத்து இயக்கும் இந்த திரைப்படத்தில் அந்த படப்பிடிப்பானது சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட செட் வாங்கி அமைக்கப்பட்டு தற்போது 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த படப்பிடிப்பு தளத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டிருக்கிறது. தமிழ் திரையுலகில் 51 ஆண்டுகளை நிறைவு செய்த ரஜினிகாந்திற்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து தற்பொழுது கேக் வெட்டி கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள். அருணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி ஆனந்த்.